உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கிரீஷா, எல்லா பந்தத்தையும் உதறி தள்ளிட்டு உன்கிட்ட ஓடி வந்துடலாமான்னு இருக்கு. ஆனா இப்போ காலம் கடந்து போயிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே எதுவும் நடக்காது. ஆனா என் மனசுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? இங்க என்ன பண்றான்? கடவுளே, என்ன குழப்பம் இது? நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. எனக்கு ரஞ்சனோட தானே கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் ஏன் நீங்க கிரீஷ் அடிக்கடி என் முன்னாடி வந்து நிக்க வைக்கிறீங்க? ஏன் இப்படி நீங்க என்னோட விளையாடுறீங்க? மாம், என்ன இது? ரீமா சென் அந்த ரூம்ல தான் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு என்ன அனுப்புனீங்க? நான் உன்னோட மாம். உன்னை வச்சு நான் குறும்பு பண்ணக்கூடாதா என்ன? கம் ஆன், என் மாம் குறும்பு பண்ற ஆள் இல்ல, வெறும் சதி தான் செய்வாங்க. ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க, உங்க மண்டையில என்னதான் ஓடிட்டு இருக்க? சரி, அப்படியே சொன்னா கூட உன்னால அதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உன் ஐக்கியூ ரொம்ப கம்மி. நந்து எங்க? இப்ப எதுக்கு நந்துவை தேடுறீங்க மாம்? ஆட, இன்னைக்கு சிவாவை விஷம் குடிக்க வைக்கணும்ல. அதுக்கு அவனோட எடுபடியான நந்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மாம், நீங்க சொல்றது உங்களுக்கு தான் புரியும். ப்ளீஸ் என் போனை கொடுங்க. இல்ல, என்னோட வேலை இன்னும் முடியல. நந்து, மாம் என் போனை கொடுங்க. நந்து, நீ இங்க என்ன பண்ற? அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல்ல. என் அக்காவை எவ்வளவுலாம் திட்டணும்னு நினைச்சோ திட்டிட்ட. இப்ப என்ன பண்ண வந்திருக்க? அக்காவுக்கு இன்னும் பிரச்சனை உருவாக்க வந்திருக்கியா? இத பாரு, நான் இங்க வந்ததே என் மாம் சொன்னதுனாலதான். என்னால மட்டும் முடிஞ்சா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த ஊரை விட்டு தூரமா போயிருப்பேன். அப்படின்னா எனக்கு புரியல. ஐயோ, மாமுடைய மண்டையில என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கும் தான் புரியல. என்ன மந்த்ரா ஆண்டி ஏன் இவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க? அப்படி அவங்க தலையில என்ன ஓடிட்டு இருக்கு? சக்தி, இதோ வர. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.